ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வந்த மிக்ஸி அன்பாக்சிங் பண்ணாமையே வச்சுருந்தோம். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸி வாங்கினதோட பர்பஸ் வந்துங்க, ஏபிசி மால்ட்டுக்காக தான் வாங்கினோம். கேரட்டு பீட்ரூட் திருவுறதுக்கு, காய்கறி வெட்டுறதுக்குங்க. இதுக்காக தான் நம்ம இந்த மிக்ஸி வாங்கினோம். ஆல்ரெடி பழைய மிக்ஸி வாங்கி 4 வருஷம் தான் ஆச்சுங்க. அது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் கம்மியாயிடுச்சு. இதில் தான் நம்ம எல்லாம் காய்கறி வெட்டுறதுங்க, ஜூஸ் போடுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ண போகிறோம். ஜூஸர் வந்துங்க நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எனக்கு இது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது 3வது மிக்ஸிங்க. நான் எந்த மிக்ஸிலையுமே ஜூஸரே யூஸ் பண்ணதே இல்லைங்க. மிக்ஸிலே போட்டு அடிச்சுக்கோணுங்க. மோராக இருந்துச்சுன்னா மற்ற வச்சு சிலிப்பிக்கிறது தானுங்க. கெஸ்ட்டு வர அன்னைக்கு மட்டும்தானுங்க இந்த ஜூஸரை எடுப்போம். எங்களுக்கெல்லாம் மிக்ஸிலே போட்டு ஒரு அடி அடிச்சிக்க வேண்டியதானுங்க. இல்லைன்னா மென்று சாப்பிட்டுக்க வேண்டியதா. ஜூஸ் அதிகமாக போடுற பழக்கமே இல்லைங்க. மிக்ஸியோட கலர் பிளாக் வித் பர்பிள் வர மாதிரி இருக்குதுங்க. இந்த பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேனுங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே பிரீத்தி தானுங்க. பிரீத்தி நல்லா லைஃப் வருதுங்க. சரி, நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் ஆப்பமாவை போட்டு அரைச்சி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, கொஞ்சம் ஆப்பமாவை போட்டு அரைச்சினுங்க. சும்மா 5 நிமிஷத்தில் ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே பீட்ரூட்டும் போட்டு திருவி பார்த்துடலாம் அப்படின்ட்டுங்க பீட்ரூட்டும் போட்டேன். 1/2 கிலோ பீட்ரூட்டு தான் போட்டேனுங்க. ஒரு 30 செகண்ட்லேயே திருவி இருக்குங்க. நல்லா ஸ்பீடு. மிக்ஸி சுற்றுற ஸ்பீடு பார்த்துட்டுங்க, நான் ஜூஸ் தான் அடிக்குதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுங்க. ஆனால் நல்லா ஸ்லைஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கினது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுங்க. மார்னிங் 7:30க்கெலாம் நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிடணுங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு 7:30 கிளம்பிடுவார். 8 o'clock குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டுருக்கு வேலை. இந்த காய் கட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சேங்க. ஏன் இவ்வளோ நாளாக இது வாங்காமல் இருந்தேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். மாவு 5 நிமிஷத்தில் நல்லா நைஸாக அரைச்சிருச்சுங்க ஆப்பமாவு. Friends, thank you for watching.